இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாச கண்கள், ஐஸ் ஆஃப் ஃபெய்த். வசனம் 2 ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பாருங்க, தேவன் ஆரம்பத்தில் மனிதனை 5 அறிவு இல்லை 6 அறிவோடு தான் படைத்தார் பாருங்க. ஆனால் வீழ்ச்சிக்கு முன்பு ஆதாமும் ஏவாளும் தங்கள் ஆவியின் மூலமாக தான் தேவனுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள் பாருங்க. ஆதியாகமம் 3:7 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்போ இவங்களுடைய மாம்ச கண்கள் திறக்கப்படுகிறது, ஆவியின் கண்கள் மூடப்படுகிறது. அவர்கள் பாவம் செய்த போது பாருங்க, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு போயின என்று பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அந்த சரீர கண்களில் தான் அவங்க ஆள தொடங்குறாங்க. ஆனால் இன்றைக்கு நற்செய்தி என்னன்னா, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவ மூலியமாய் 2 கொரிந்தியர் 5:6 பார்க்கணும் பாருங்க. நம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அதனால தான் பாருங்களேன், நம்ம இயற்கையாக நம்ம காணக்கூடிய, உணரக்கூடிய, கேட்கக்கூடிய இதை வைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, லைஃப்பில் முடிவு எடுத்து நம்ம பயந்து பிரச்சனை போராட்டங்களில் நம்ம சிக்கி தவிக்கிறப்போ பாருங்கள், நம்ம ஆவிக்குரிய கண்களில் காண வேணும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம், ஒரு நாள் காலையில் எலிசாவோட ஊழியக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை பார்க்குறான். 2 ராஜாக்கள் 6:15 பாருங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயா, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். பாருங்க, அவன் பதறான். இப்படி நம்மை சுற்றி இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் இப்படி நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம் பயத்தோட கேட்குறான். அப்போ எலிசா பாருங்க சொல்கிறாரு, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். உடனே பாருங்க எலிசா என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. 2 ராஜாக்கள் 6:17 பாருங்களேன். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கத்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கத்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. அப்போ அந்த எலிசா பாருங்களேன், அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் பயப்படலை. ஏன்னா அவன் ஆவிக்குரிய கண்கள் அதை பார்க்குறான். ஊழியக்காரனுக்கும் ஜெபம் பண்ணி அதை பார்க்க வைக்கிறான். பாருங்கள், இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம போகிற பாதைகளில் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள், தடைகள், தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் பாருங்களேன், நம்ம மாம்சத்துக்குரிய காரியங்களை கண்களில் பார்க்கறதுனால தான் பாருங்கள் நம்ம விசுவாசம் இல்லாமல் இருக்கும் பாருங்க. ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது அநேக வேளையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஜெபித்து முடித்தோடனே ஒரு பெரிய சமாதானத்தை நான் பார்ப்பேன். என் இருதயத்தில் அப்படியே ஆட்கொள்ளும் பாருங்கள். சில டைம் ரொம்ப வேதனையாக இருக்கும், பேர்டன் இருக்கும் நம்ம இருதயத்தில். ஜெபித்து முடித்த உடனே பாருங்களேன், அது இறக்கி வச்ச மாதிரி. ஏன்னா நம்மளுடைய பிரச்சனையை அவர்கிட்ட கொடுக்குறப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர்றது சமாதானம். இதே நம்ம ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்துடன் இல்லை, நம்மை சுற்றில ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் நம்மளுக்காக தேவன் இயங்கி கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் பாருங்கள். அதே மாதிரி வேதத்தில் அன்னாள் குறித்து கூட பார்க்கலாம். அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவள் போய் ஜெபிக்கிற ஆலயத்தில் கதறி தன்னுடைய இருதய பாரத்தை ஊற்றுக்கிறா பாருங்கள். அதை ஜெபித்து முடித்து அவள் வரும்பொழுது பாருங்கள், அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஏன்னா அவளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, நான் ஜீவனுள்ள தேவன்கிட்ட போய் என்னுடைய குறையை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், அவர் பார்த்துப்பாரு. அந்த ஒரு விசுவாசம் பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கூட கர்த்தர் இப்படியாக இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்ம அநேக காரியங்கள் நம்ம மாம்சத்தில் பார்க்குறதுனால தான் பாருங்களேன் விசுவாசம் வரமாட்டேங்குது. ஆனால் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள். அநேகருக்கு ஒரு பாதுகாப்பு குறித்து ஒரு பயம் இருக்கும் பாருங்கள். ஆனால் கர்த்தர் அற்புதமாக நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆரம்ப நாட்களில் பாருங்களேன், பிள்ளைங்களுக்கு கூட்டி நான் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் பைபிள் சென்டர்லேருந்து வீட்டுக்கு வர வழியில் ஒரு பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மீடியேட்டர் வழியாக நான் யூட்டர்ன் போடணும். அந்த டைமில் ஒரு பெரிய வண்டி, ஒரு பஸ்ஸு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்குது. எனக்கு அந்த டைம் பனி டைம், பின்னாடி ஃபுல்லாக ஃபாக் நிறைஞ்சிருந்து பாருங்கள். எனக்கு அது சரியாக கூட நான் கவனிக்கலை. ஆனால் நான் இண்டிகேட்டர் போட்டு தான் நான் திரும்ப போகிறேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவன் மீடியேட்டரில் இடிச்சாம்பாங்க. நான் திரும்பி நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த சவுண்டு வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து தேவன் எங்களை பாதுகாத்தார். அந்த நாளில் அற்புதகரமாக எங்களை பாதுகாத்தார்.
பாருங்களேன், யாத்திராகமம் 14:13 பாருங்களேன், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்கள் ஒருவேளை உபத்திரப்படுற இடத்துல இருக்கிறீங்களா, பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கீங்களா, போராட்டத்தில் ஒரு பதில் இன்னும் கிடைக்க மாட்டேங்குதே என்ற ஒரு இடத்துல இருக்கீங்களா, கர்த்தர் சொல்கிறாரு, நான் நின்று கொண்டு இன்றைக்கு உனக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ரட்சிப்பை காட்டுவேன். நீ என் ரட்சிப்பை நீ பார்ப்ப. நீ உனக்கு இருக்கிற அந்த பிரச்சனை போராட்டம் இனி உன் வாழ்க்கையில் இருக்காது. ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு காரியங்கள் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு ஒருவேளை இன்றைக்கு மாம்ச கண்கள் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் அற்புதமாய் அற்புதமாய் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார் பாருங்க. வசனம் ரோமர் 8:31 சொல்லுகிறதுல, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இல்லை, அப்போ நம்ம பட்சத்தில் அவர் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளையாய் நம்ம இருக்கிறோம் பாருங்க. அப்போ நமக்கு எதிராக எது மனுஷக வல்லமைகளும் பிசாசு கிரியைகளும் நமக்கு எதிராக செயல்படாது. ஏன்னா தேவன் சொல்கிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். நான் உன் பட்சத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், உன்னை வழி நடத்துவேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கு பிரகாசமான காரியங்கள் நான் வைத்திருக்கிறேன், வழிகள் வைத்திருக்கேன், திட்டங்கள் வைத்திருக்கிறேன். அதனால் எதை குறித்து கவலைப்படாத. இல்லை பாருங்கள், உங்கள் போராட்டங்கள் சவால்கள் ஒருபோதும் நீங்கள் தனியாகவே நீங்கள் இல்லை பாருங்கள். நீங்கள் இந்த ஒருவேளை இயற்கையான இந்த புலன்களால் நீங்கள் காணக்கூடிய உணரக்கூடிய இல்லை கேட்கக்கூடியவற்றை மட்டும் நீங்கள் முடிவு எடுக்காமல் கர்த்தர் அவருடைய தூதர்களும் குதிரைகளும் அக்கினி ரதங்களும் உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு தேவையானவற்றை வழங்கவும் மற்றும் உங்களை விடுவிக்கவும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அந்த கண்களால் பார்க்க ஆரம்பிப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சமாதானத்துக்கு எதிராக, சுகத்துக்கு எதிராக, பாதுகாப்புக்கு எதிராக, ஆசீர்வாதத்துக்கு எதிராக, ஆண்டவரே நல்வாழ்வுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் மனுஷீக வல்லமைகளும் பார்க்கிலும் ஆண்டவரே எங்களோடு இருக்கிற பெரிய தேவன் பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் எங்களுக்கு விரோதமாக யார் இருக்க முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்து பயப்படாமல் நாங்கள் இன்றைக்கு அப்பா கர்த்தர் நீங்கள் செய்கிற அந்த ரட்சிப்பை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, இன்றைக்கு நாங்கள் பார்க்குற இந்த எகிப்தியரை இனி எங்கள் வாழ்க்கையில் பார்க்க மாட்டோம் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.